ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் தமிழ் வாய்ஸ் பிரியா. வாங்க இந்த கோடை காலத்தில் நம்மளோட ஃபேஸை வெயில்னால் வர டேன்லேருந்து எப்படி பாதுகாத்துக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ, சோற்றுக்கற்றாழை, அரிசி மாவு, பால் ஆடை. இந்த பாலாடை ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ட்ரை ஸ்கின் இல்லாதவங்க, அதாவது ஆயிலி ஸ்கின்னாக இருப்பீங்க இல்லையா, பிம்பிள்ஸ்லாம் வர ஸ்கின்னாக இருந்தால் இந்த பாலாடையை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சோற்றுக்கற்றாழையையும் இந்த செம்பருத்தி பூவையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்து அரைக்கும்போது கூடவே 2 ஸ்பூன் அரிசி மாவையும் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜெல் டைப்பில் ஒரு பேஸ்ட் ஒன்று கிடச்சிடும். இதை நாம் ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இதனால் என்ன பெனிஃபிட்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நம்ம வெயிலேருந்து நம்ம தோல் சுருக்கத்தை பாதுகாத்துக்கலாம். வெயிலில் போகிறதுனால வர தோல் சுருக்கங்கள், டேனு எல்லாத்தையும் நம்ம பாதுகாத்துக்கலாம் வராமல். ரெண்டாவது, இப்போ சின்ன பிள்ளைங்க கூட பார்த்திங்கன்னா தோல் சுருக்கம் ஏற்பட்டு வயசானவங்க மாதிரி ஆயிடுறாங்க. அதுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். இதில் நிறைய நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சோற்றுக்கற்றாழையும் அதே போல் பெனிஃபிட் தான். இந்த கற்றாழையில் இருக்கிற ஜெல் நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது, ஹேருக்கும் ரொம்ப நல்லது. இந்த ரைஸ் ஃப்ளவரும் நம்மளை ஏஜ் ஆகாமல் பாதுகாக்கிறதுல ஒரு பங்கு வகிக்குது. இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இதில் எந்த கெமிக்கலும் கிடையாது, எந்த கெமிக்கலும் நம்ம ஆட் பண்ணல. பால் ஆடை மட்டும்தான் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த பால் ஆடையும் பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கின்னுக்கு வேண்டான்னு சொல்லியிருக்கேன். நாம் வீட்டில் இருந்தபடியே நம்மளை அழகாக பராமரிச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஹோம் பேக் நிறைய இருக்குது. எல்லாராலையும் பார்லர் போக முடியாது. என்னோடய சலூனுக்கு வரவங்க சொல்லுவாங்க, ரெகுலராக என்னால் சர்வீஸ் எடுத்துக்க முடியலக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆஃபீஸ் போகிறவங்க இருப்பாங்க, டைம் ஒதுக்கி ஒரு 1.5 hours 2 hours பார்லரில் சர்வீஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் எல்லாருக்குமே. ஏன்னா காலையில் 9 o'clock ஜாபுக்கு போகிறவங்க நைட்டு 9 o'clock வரவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இதை ரெகுலராக வீக்லி ஒன்ஸு நம்ம போட்டுட்டு வந்தாலே நம்ம ஸ்கின் நல்ல ஒரு க்ளோவிங்காக இருக்கும். ஸ்கின் ரொம்ப சுருக்கம் அடையாமல் சுருக்கத்துலேருந்து பாதுகாத்துக்கும். நம்ம சீக்கிரமாக முதுமையாகாதபடிக்கு இந்த பேக் நம்மளை பாதுகாத்து வரும். இது போன்ற யூஸ்ஃபுல்லான தகவல்களுக்கு தமிழ் வாய்ஸ் பிரியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.